தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது ஒரு மன கஷ்டமான ஒரு நிலைமை தான். அது எல்லாருக்கும் ஏற்படுதுன்னா அப்படி கிடையாது. ஏன்னா தாழ்வு மனப்பான்மைங்கிறது பொருளாதார ஏற்றத்தாழ்வு உண்டாகிறது தான். அதாவது சிறு வயசுலேருந்து ஒரு உறவுகளிலே பணக்காரவங்க இருப்பாங்க, ஏழை இருப்பாங்க, எல்லாரும் யார் எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க காயப்படுத்துறதுனால சிறு வயதுலேருந்தே அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுடும். அந்த தாழ்வு மனப்பான்மையால் அவங்க வளர வளர அவங்களுடைய மனசானது ரொம்பவும் காயப்பட்டு, அதனால் அவங்க எதுக்கெடுத்தாலும் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடையே வளருவாங்க. அந்த பாவம் யார் இது பண்ணுறாங்களோ அவங்கள கண்டிப்பாக சேரும். ஆனால் பொதுவாக என்ன சொல்லுதுன்னா, யாருக்கு எந்த நிலைமை எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக உதவி செய்கிறவங்க காயப்படுத்தாமல் இருந்தாவே அதுவே பெரிய புண்ணியம். அவங்க உதவி கூட செய்ய வேண்டாம். அது மாதிரி காயப்பட்டு தாழ்வு மனப்பான்மையோடு வளரும் குழந்தைகள் எதிர்காலத்தில் அவங்களுக்கு ஈக்குவலாக பொருளாதாரம் ஏற்பட்டால் அவங்க மனசு சரியாயிடும். ஆனால் ஏற்படாமல் போச்சுன்னா அவங்க தாழ்வு மனப்பான்மையே அவங்க எதிர்காலத்தையே பாழாக்கிடும். இது மாதிரி தாழ்வு மனப்பான்மை இயற்கையிலேயே காலபுருஷ தத்துவப்படி சில ராசிகளுக்கு இருக்குது. காயப்படுறதுனால வர்றது ஒன்று, இயற்கையிலே சில ராசிகளுக்கு இருக்குது. அது மேஷம், மிதுனம், கன்னி, விருச்சகம், கும்ப ராசிகள். இந்த ராசிகளுக்கெல்லாம் தாழ்வு மனப்பான்மை அதிகம்.